ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரத்த அளவு அதிகரிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறோம். சுவரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சுடுதண்ணி காஞ்சதுக்கப்புறம் சுவரொட்டியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் சேர்த்து தேவைப்பட நீங்கள் மஞ்சத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் அதில் இருக்க ரத்தம் வந்து வெளியே கசியாமல் இருக்கும். நம்ம கட் பண்ணி வேக வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க ரத்தம் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் நான் ஃபுல்லாக அப்படியே வேக வச்சுக்கோங்க. அந்த பாயில் பண்ண தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இது நல்லா வந்து உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோல் வந்து உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா விரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு, இஞ்சி மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த விழுதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம இரும்பு பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் ரத்த அளவு வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் சாப்பாட்டில். அதனால் நம்ம இரும்பு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போ நல்ல தண்ணி வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதே மாதிரி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க சுவரொட்டியை ஆட் பண்ணிக்கலாம். சுவரொட்டி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம தேவையான அந்த தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நம்ம வேக வச்ச தண்ணி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்கிடலாம். இதை வந்து வாரம் ஒரு தடவை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஹையாக இருக்கும், நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ப்ரெக்னென்ட் விமன்ஸ்லாம் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வாரம் 2 தடவை கூட சாப்பிட்டுக்கலாம். 2 தடவை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் வந்து சுட்டு சாப்பிட்லாம் உப்பு தடவி. அது இன்னும் உங்களுக்கு வந்து சத்தாக இருக்கும். இதை விட அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சீரகத்தூளும் மிளகுத்தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுருள வதக்கிடலாம். அப்படி அந்த பச்சை வடை பிடிக்காதவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சுட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம சூப்பரான சுவரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு